பாக்கியலட்சுமி சீரியலில் கோபி கதாபாத்திரத்தில் நடிக்கிற நடிகரோட பயோகிராஃபியை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் சீரியல் தான் பாக்கியலட்சுமி. இந்த சீரியலில் ரசிகர்களிடையே அதிக வரவேற்பு பெற்ற ஒரு சீரியலாக தான் இருந்து வருகிறது. பாக்கியலட்சுமி சீரியலில் பாக்கியாவை எந்த அளவுக்கு ரசிகர்களுக்கு பிடிக்குதோ அதே அளவுக்கு கோபியை பிடிக்கல அப்படின்ட்டு பலரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. கோபி கதாபாத்திரத்தில் நடிக்கிற நடிகரோட நிஜ பேர் சதீஷ்குமார். இவர் 1979 சென்னையில் பிறந்திருக்காரு. இவர் சின்ன வயசாக இருக்கும்போதே உங்களுடைய அம்மா அப்பா இறந்துட்டாங்களாம். இவருக்கு 5 வயசாக இருக்கும்போதே உங்களுடைய தம்பி இறந்துட்டார். 1999 வெளியான மின்சார பூவே திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவிற்கு நடிகராக அறிமுகமானவர் தான் கோபிநாத். இவர் அந்த திரைப்படத்தில் ஹீரோவாக நடிச்சிருந்தார். இவரோட நடிப்பு வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த திரைப்படத்துக்கு பிறகு பல திரைப்படங்களில் கோபிநாத் அவர்கள் நடிச்சிருக்காரு. மந்திரவாசல் என்ற சீரியல் மூலமாக சின்னத்திரைக்கு நடிகராக அறிமுகமானார். அதன் பிறகு ஆனந்தம், கல்யாண பரிசு, மகாராணி என பல சீரியல் நடிச்சிருக்காரு. சதீஷ்குமார் அவர்கள் சினிமா சீரியலை தாண்டி ஒரு சில விளம்பரங்களையும் நடிச்சிருக்காரு. பாக்கியலட்சுமி சீரியலில் தன்னுடைய கட்டின மனைவி பாக்கியா இருக்கும்போது மனைவி விட்டுட்டு தன்னுடைய பழைய காதலுடன் போயிடுறாரு. தற்சமயம் பார்த்தீங்கன்னா சீரியலில் தாத்தா இறந்துடுறாரு. தாத்தாவுடைய இறுதி சடங்கெல்லாம் ஈஸ்வரியம்மா கோபியை செய்ய விடாமல் பாக்கியாவை செய்ய சொல்கிறாங்க. இந்த நிலையில் கோபி கதாபாத்திரத்தில் நடித்த சதீஷ்குமார் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் ஒரு வீடியோ ஒன்று பதிவிட்டிருக்காரு. அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு சின்ன வயசாக இருக்கும்போதே என்னுடைய அம்மா அப்பா ஒரு விபத்தில் இறந்துட்டாங்க. எனக்கு 5 வயசாக இருக்கும்போது என்னுடைய தம்பி இறந்துட்டான். அதுக்கப்புறம் எங்கள் அத்தை வீட்டில் தான் நான் வளர்ந்தேன். நான் படித்தது, வளர்ந்தது, வாழ்ந்தது எல்லாமே எங்கள் அத்தை வீடு தான். நான் இந்தளவுக்கு வளர்ந்து பெரிய ஆளாக இருக்கேன்டா, அதுக்கு முக்கிய காரணம் என்னுடைய அத்தை தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழ் மொழியும் என்னை வாழ வச்சிருக்குது. தமிழ் மொழியை நான் மொழியாக மட்டும் பார்க்கல, என்னுடைய உணர்வாகும் வாழ்க்கையை தான் பார்க்குறேன் அப்படின்னு அந்த வீடியோவில் ரொம்பவே உருக்கமாக பேசியிருக்காரு. சதீஷ் அவர்கள் சின்ன வயசே பெற்றோரையிலேருந்து தன்னுடைய தன்னம்பிக்கையால் தான் இந்த அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேறியிருக்காரு. நீங்கள் பாக்கியலட்சுமி சீரியலை விரும்பி பார்ப்பீங்களா? அந்த சீரியலில் இவருடைய நடிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களையும் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரெட் ஆப்பிள் 2.6 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.